அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அடுத்தடுத்து ராஜினாமா செய்கிறார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். தாவேகா பக்கம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இழுக்கப்படுகிறார்கள் என்ற விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். தொடர் தாக்குதலுக்கு உள்ளாகும் அதிமுக, விஜய் பழனிசாமியின் திட்டம் என்ன என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு காமேஷ் இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஹரிமாதவன் பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் இன்னும் சற்று நேரத்தில் இணைய இருக்கிறார். வணக்கம் விருந்துகள் அனைவருக்கும். திரு பிரியன், அடுத்தடுத்து ராஜினாமா செய்கிறார்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள். என்ன நம்பிக்கை, என்ன உத்தரவாதம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது? அதாவது பர்சனலாக என்ன உத்தரவாதம் கொடுக்கப்படுதுன்றது ஒரு யூகத்துக்கு உட்பட்டது தான். அது ஆக்சுவலாக அது என்ன மாதிரியான அஷூரன்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் வாங்க ராஜினாமா பண்ணுங்கள், அந்த இடத்துல உங்களை நிற்க வைக்கிறோம், உங்களை வெற்றி பெற வைக்கிறோம், வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு என்ன தரோம் அப்படின்றதெல்லாம் நம்ம யூகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயம். அதை அவங்க மறுப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைச்சர் அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கலாம். நம்ம சொன்னால் அது இல்லை, அவங்க இஷ்டப்பட்டு வராங்க, இஷ்டப்பட்டு ராஜினாமா செஞ்சுட்டு வராங்க அப்படின்லாம் சொல்லலாம். இல்லை அதிமுக அதிருப்தி பழனிசாமியோட தலைமையை நாங்கள் ஏற்றுக்கல, எதிர்காலம் சரியில்லை, அவரோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷன் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு வரலாம். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்கா பிளான் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பைப்போலார் பாலிட்டிக்ஸை தாவேக்கா திமுகன்னு திருப்பணுன்றது தான் தாவேக்காவுடைய ஒரே குறிக்கோளாக இருந்திருக்கு. அந்த முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகலேருந்து எல்லாம் இங்கே பாதி பேர் வந்துட்டாங்க, முக்கால்வாசி பேர் வந்துட்டாங்க, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்படி இருக்குது போன்ற பல விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது செங்கோட்டையன் போன்றவர்களெல்லாம் இழுத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அதனால் தேர்தலுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சாச்சுன்னு தான் என்னுடைய கருத்து. தேர்தலுக்கு அப்புறம் இவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காத போன சூழலில் அது இன்னும் அவங்களுக்கு அதிமுக நோக்கி அவங்க வலை வீசுறது ரொம்ப சுலபமாயிடுத்து மட்டும் இல்லை, அதுதான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கூட கருதுறாங்க ஆக்சுவலாக. அதாவது இப்போ தற்சமயத்துக்கு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லாம், ஐயுஎம் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, காங்கிரஸ் தான் சப்போர்ட் பண்ணால் கூட ஒரு சாலிடான ஒரு சப்போர்ட் அப்படின்னா அந்த ஒரு 120-122 பேர் தாவேக்காலே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இழுத்து தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ இருக்கிறத பார்க்குறோம். திமுகலேருந்து இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதுவரையும் இல்லை, இனிமேல் இருக்கான்னு தெரியாது. அதிமுகலேருந்து இழுக்கிறது ஈஸியாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பழனிசாமியோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங், அவர் ஒரு சர்வாதிகாரமாக செயல்படுறாரு, தோல்விக்கான பொதுக்குழு கூட்டி தோல்விக்கான காரணங்களை விவாதிக்க மாட்டேன்றாரு. அப்படி நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே நாங்கள் சொன்ன விஷயங்களை அவர் கேட்கவே இல்லை, விலகி போனவங்களை சேர்க்கலை, விலக்கினவங்களை சேர்க்கலை, கூட்டணியை பலப்படுத்தலை, பல விஷயங்கள் அவர் பண்ணலைன்றதெல்லாம் ஒரு பெரிய பட்டியல். அப்புறம் கடைசியாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, திமுக அதிமுகவை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு போச்சு, அது பிடிக்காத நாங்கள் வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னென்னா, ஒரே கேள்வி என்னென்னா, அந்த அதிமுக அந்த விஷயம் சொல்கிறாங்கல்ல, அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு திமுக சப்போர்ட் பண்ணுற விஷயம், அது உங்களுக்கு முன்னமே தெரியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இவங்க அந்த 25 பேர் நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிப்பு செஞ்சுட்டு அப்புறம் அதில் மாட்டாத இருக்கிறதுக்காக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்கல்ல 21 பேர். அந்த 21 பேர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த போது எடப்பாடி பழனிசாமி எழுதி கொடுத்தா அந்த கட்சி தாவல் தடை சட்டத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக எழுதி கொடுத்தாங்கல்ல. அப்போவே இந்த திமுக அதிமுக விஷயம் அவங்களுக்கு தெரியும் இல்லை, அப்போவே அவங்க ரிசைன் பண்ணியிருக்கலாம்ல. திரும்பி போய் எடப்பாடி பழனிசாமி வேலை செய்யறதுக்கு பதிலாக, ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக, நீங்கள் இது மாதிரி ஒரு செயலில் ஈடுபட்டீங்க, அது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் அப்போவே ராஜினாமா பண்ணுறோன்ட்டு அப்போ மட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு அங்கே போனீங்களே, ஏன் போனீங்க, எதுக்காக போனீங்க? அது சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற காரணத்துக்கு என்ன, இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சு திமுக சப்போர்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்து அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க. சிபி சண்முகமும் சொல்கிறாரு, எம்ஆர் விஜயபாஸ்கரும் சொல்லியிருக்காரு, இனிமேல் வரப்போறவங்களும் சொல்லுவாங்க அதை. ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு இந்த விஷயம் 7-8 தேதியில் நடந்தது ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதெல்லாம் நடந்த விஷயங்கள்லாம் பின்னாடி தான் நடந்தது. அப்போ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கும்போதே அந்த விஷயம் நடந்துட்டு ஏற்கனவே. அப்போவே நீங்கள் எதுக்கு பழனிசாமிட்ட மறுபடியும் இப்போ ஒர்க் பண்ணணும், நான் இப்போயே ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காக்கு போகிறேன், நீங்கள் போக வேண்டியது தானே, நீங்கள் கட்சி தாவல் தடை சட்டம் உங்கள் மேலே பாயாத இருக்கணுன்றதுக்காக நீங்கள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அங்கே போனீங்க. அப்புறம் அவரும் ஸ்பீக்கரும் பழனிசாமி லெட்டர் பேஸ் பண்ணி அவரும் உங்களை அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன நடுவில் நடந்தது, உங்கள் பதவியே பிடுங்கிட்டார் பழனிசாமி. பதவி பிடிக்கணும்னா பதவியை மீண்டும் கொடுக்கல, மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கல. இப்போ அந்த இதுதானே கோபம் தானே உங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அதுக்காக தான் நீங்கள் வெளில வந்திருக்கீங்க. வேலுமணி சொல்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேலுமணி என்ன சொல்கிறாரு, எனக்கு பதவி கொடுத்தா போருவா, என்னோட 30 பேருக்கு பதவி பிடுங்கப்பட்டது, மாவட்ட செயலாளர்கள் அவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டாமா, அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் எப்படி பதவி ஏற்றுக்க முடியும்? அப்போது இவங்களுடைய ஒரே கிரெட்ஜ் என்னவா இருக்குன்னா, பழனிசாமி பிடிங்கின பதவியை கொடுக்கலன்றதான் இருக்குது.
அது அதிமுக குறைச்சி திமுக ஆதரிக்கிறதெல்லாம் ஒரு ரீசனாக சொல்கிறாங்களே தவிர இப்போ திரும்பி போனோம்னா பதவி கொடுக்கலன்றதான் முக்கியமான காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கட்சியோட எதிர்காலம் போன்ற விஷயங்கள். ஏன்னா கட்சியில் ஒரு எம்எல்ஏக்கள் மட்டும் ரிசைன்மெண்ட் வரல சார், எல்லா முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் பல பேர் ரிசைன் பண்ணுறாங்க. கீழ்மட்டத்தில் பல பேர் ரிசைன் பண்ணுறாங்க. நமக்கு தெரிஞ்சு ரிசைன் பண்ணுறாங்க, தெரியாமல் ரிசைன் பண்ணுறாங்க. இது எப்படி சார் பார்க்கணும்? அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனை அப்படின்னு தனிச்சு பார்க்கணுமா? அதிமுகவும் தாவேகாவும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு இது அணுகலாம்? இது ரெண்டு விதத்துலேருந்து பார்க்கலாம். ஒரு புள்ளியில் ரெண்டு விஷயம் சந்திக்குது. ஒன்று அதிமுகவுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம், அங்கே எதிர்காலம் சரியில்லை அப்படின்றது. அந்த எதிர்காலம் சரியில்லைன்ற போது இந்த எம்எல்ஏக்களின் சுயநலம் சம்மந்தப்பட்ட விஷயம். அவங்களுக்கு 5 வருஷத்துக்கு மேலே அதிகாரத்தில் இருந்து பழக்கம் இல்லை, அதிகாரத்தில் இல்லாமல் இருந்து பழக்கம் இல்லை. அதனால் அதிகாரம் எங்கே இருக்கோ அங்கே போகிற ஒரு வாய்ப்பை அவங்க தேடுறாங்க. அப்போ தாவேகாவுக்கு என்ன பிரச்சனைன்னா மெஜாரிட்டி குறைவாக இருக்குது. அவங்க இந்த கூட்டணி கட்சிகளை நம்பி ரொம்ப நாள் ஆட்சி நடத்துறதுக்கு விரும்பலை. ஏன்னா இவர்கள் எந்த நேரத்தில் கொள்கை ரீதியான விஷயங்கள் இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் எந்த நேரத்தில் இவங்க எதிர்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. 5 வருஷம் நான் முழுசாக ஆதரிக்கிறேன்னு திரும்ப சொன்னால் கூட ஏதோ ஒரு பிரச்சனை, எங்கேயோ ஒரு தனியார் தூய்மை பணியாளர்கள் தனியார் மையம்னா அதை எதிர்ப்பாங்க. உடனே டெல்லி ரெப்ரஸன்டேட்டிவ் ஒருத்தரை போட்டாங்கன்னா அதை எதிர்ப்பாங்க. அசம்பிளியில் விஜய் பேசுகிற விஷயங்களை அதுக்கு கண்டனம் தெரிவிப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும், பல விஷயங்கள் வரும். அப்போ இவங்களை நம்பி எதுக்கு நம்ம இருக்கணும்? நம்ம தாவேகா சார்பாகவே ஒரு 120 பேர் 122 பேர் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதுக்கு தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறார். ஸோ அவங்களுடைய தேவையும் தாவேகாவோட தேவையும் அதிமுகவுடைய எதிர்காலம் இல்லாத ஒரு சூழலும் ரெண்டும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் போது தான் இந்த ராஜினாமாக்கள் அங்கே நடக்குது. ஆக்சுவலாக அதில் சார் நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்க 5 வருஷம் அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு அதிமுக நினைக்கிறாங்க. அதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைச்சு தான் ராஜினாமா பண்ணுறாங்கன்னு சொன்னீங்கல்ல. இப்போ தாவேகா பக்கம் போய் அதிகாரத்தை பெற முடியும்னா இங்கேயும் சட்டமன்ற உறுப்பினர், அங்கே போய் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அதிகாரம் கிடைக்க போகிறதில்ல, அங்கே அமைச்சராக தான் அதிகாரம் கிடைக்கும். அப்போ கட்டாயம் நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, மீண்டும் உங்களுக்கு போட்டியிட இடைத்தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படும், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், வெற்றி பெற்றால் உங்களுக்கு அமைச்சராக வாய்ப்பு கொடுக்கப்படுங்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டால் தானே நகர்வாங்க. அந்த உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கும் சார். இந்த உத்தரவாதம் கொடுத்ததுக்கு நம்ம கிட்ட எந்த சாட்சியமும் கிடையாது. அப்படிதான் நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கவா? ஏன் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? நம்ம வைகோ சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா வைகோ என்ன சொன்னாரு? உங்க ரெண்டு எம்எல்ஏக்கள் மதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லுங்க. அவங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்றவங்க ராஜினாமா செய்ய சொல்லுங்க. அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைக்கிறேன். இவர் தாவேகாவை சப்போர்ட் பண்ணி அந்த அலையன்ஸில் போய் சேர்றாரு வைகோ. அதை பற்றி நமக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, அவர் போய் சேரட்டும். ஆனால் அந்த எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அப்போது எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண வச்சு நான் பிரச்சாரம் பண்ணுறேன்னு இவருடைய எம்எல்ஏக்களுக்கே ஒரு பிரச்சாரம் பண்ணலை, மதிமுக எம்எல்ஏக்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறாராம். பிரச்சாரம் பண்ணி அப்போ அதோட நோக்கம் என்ன? இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க காசு மட்டுமே குதிரை பேரம் கிடையாது சார். அமைச்சர் பதவியும் குதிரை பேரம் தானே, அதுல ஒன்னா தானே வருது. அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாளைக்கு அமைச்சர் பதவி கொடுப்பாங்களான்னு தெரியாது. இல்லை சார், இப்பவே 6 பேர், இன்னும் எத்தனை பேருன்னு தெரியல. அத்தனை பேருக்குமா அமைச்சர் பதவி கொடுக்க முடியும்? அத்தனை பேருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இப்போ மரகதம் குமாரவேல் இருக்காங்க, நாளைக்கு இன்னும் ஜெயிச்சாங்கன்னா அமைச்சர் பதவி கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ சி விஜயபாஸ்கர் இருக்காரு, அவர் ஏற்கனவே அமைச்சராக இருந்தாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது. எம்ஆர் விஜயபாஸ்கர் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இவங்களெல்லாம் ஒரு மெஜாரிட்டியை காமிக்கிறதுக்காக தாவேகாவுக்குன்னு ஒரு தனி மெஜாரிட்டி இருக்கணுன்றதுக்காக செய்யற இந்த விஷயம் இருக்குல்ல, இது குதிரை பேரம் என்று ஈஸியா சொல்ல முடியும் நம்மளால. ஆனா அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. விஜய் அவங்களாம் தானா வராங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லி மழுப்புவாங்க. அது அவங்களுடைய ஆர்கியூமெண்டா நம்ம பார்த்துட்டு போகணுமே தவிர தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல இந்த மாதிரியான ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது சார். பல மாநிலங்களில், கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பாஜக பண்ண அந்த விஷயத்தை தாவேகா பண்றாங்கன்றது தான் ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமா தமிழ்நாட்டில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதிமுகவும் ஒரு பலம் இல்லாமல், எதிர்காலத்தை மேல நம்பிக்கை இல்லாமல் தொண்டர்கள் இருக்கிறதுனால இது சுலபமா சாத்தியமாறுது. குறிய வச்சு அதிமுகவை காலி பண்றதுக்கு காரணம் பைபோலார் பாலிடிக்ஸ்ல திமுக தாவேகான எதிர்காலத்தில் இருக்கணும், அதிமுக இருக்கக்கூடாதுன்னு திட்டமிட்டு தாவேகா பண்ற ஒரு விஷயம் தான் இதை பார்க்குறேன். திரு ஹரிமாதன், குதிரை பேரம்னு எதிர்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க, விருப்பத்தின் அடிப்படையில் செய்வதாக தாவேகா தரப்புல சொல்றாங்க. உண்மையில் என்ன நடக்கிறது இந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா விவகாரத்தில்? இல்ல, இது குதிரை பேரம்னு சொல்றதுக்கு இது அஸ்வமேத யாகத்தோட குதிரையா, செட்டாக் பரிசத் ராஜ மகாராஜாவோட செட்டாக் குதிரையா, கோவேரி கழுதையாங்கிறத முடிவுகள் தான் நமக்கு இது தெளிவுபடுத்தும். இது கடுமையான மும்முனை போட்டியில தாவேகாக்கு 118 எம்எல்ஏக்கள் கிடைக்காம 30% வாக்குகளை எம்எல்ஏக்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை அதிமுகவுல எடப்பாடி பழனிசாமியை நம்பி பயணிக்க முடியாத எம்எல்ஏக்கள், எடப்பாடி பழனிசாமி மேல அதிருப்தி கொண்ட எம்எல்ஏக்கள்
இந்த இந்த இதை முடிவுல எடுத்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வந்திருக்கவங்கள யாருக்கும் பெரிய ஸ்டேச்சர் கிடையாது. விஜயபாஸ்கர் ஒருத்தர் தவிர வேற யாருக்கும் பெரிய ஸ்டேச்சர் கிடையாது. எல்லாருமே தப்பி தவறி இந்த இந்த தேர்தலில் ஜெயிச்சவங்க தான். விஜயபாஸ்கர் ஒருத்தர் தான் 60,000 வாக்குகள் வித்தியாசத்துல எப்பவுமே அவர் எடுக்கக்கூடிய 50% மேல வாக்குகளை எடுத்து ஜெயிச்சிருக்காரு. அடுத்து வந்த 2 பேரும் 20% நிக்கும் போது அவர் ஒருத்தர் தான் இதுல ஸ்டேச்சர் உள்ள எம்எல்ஏ. மற்ற யாரும் இதுல ஸ்டேச்சர் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் கிடையாது. இவங்க எல்லாருக்கும் எடப்பாடி பழனிசாமியை நம்பி 5 வருஷம் பயணிச்சு எடப்பாடி பழனிசாமி இவங்களை வந்து கை கொடுப்பாரா, அவரால் தனிச்சு ஆட்சியை பிடிக்க முடியுமா, இல்ல அவர் சப்போர்ட்ல ஒரு ஆட்சி வருமாங்கிற அச்சத்துலதான் இவங்க வந்து இந்த பக்கத்துல இருந்து வெளியே வந்து தாவேக்கால மந்திரி பதவி கிடைக்கும், அதிகாரம் கிடைக்கும், ஆளுங்கட்சி எம்எல்ஏவா இருந்தா கூட நம்ம ஒரு பொறுப்புக்கு போகலாம், தாவேக்கால பெரிய தெரிஞ்ச முகங்கள் இல்லை, நம்ம ஆல்ரெடி அறிஞ்ச முகமா இருக்கோம், நம்ம இந்த ரேஸ்ல போய் இவங்களை முந்தி போயிடலாம், இந்த புது பார்ட்டியில நம்ம முந்தி போயிடலாம், இந்த பார்ட்டிக்கு எதிர்காலம் இருக்குங்கிற நம்பிக்கையில தான் இத்தனை பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிருக்காங்க. ரிசைன் பண்ற எந்த சீட்டுமே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு பெரிய பெரிய விராலிமலையை தவிர எந்த தொகுதியும் பெரிய எதிர்பார்ப்பு இந்த எம்எல்ஏக்கள் ஜெயிக்கிற மாட்டாங்க. மதுராந்தகமெல்லாம் எப்பவுமே டைட் ஃபைட்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. 89 கூட உக்கம்சந்த் மதுராந்தக ஆறுமுகத்தை வீழ்த்தி உக்கம்சந்த் ஜெயலலிதா சார்பில் வட மாவட்டத்தில் ஜெயிச்ச ஒரே எம்எல்ஏ உக்கம்சந்த் தான். இதே மாதிரி தாராபுரம் வந்து பெரிய டஃப்பான ஒரு தொகுதி. போன தடவை திரு எல்முருகன் அவர்கள் மயிரிழையில வெற்றியை தவறவிட்ட ஒரு தொகுதி. அந்த தொகுதியிலையும் 2 பேரும் நல்ல வாக்குகள் தான் எடுத்திருக்காங்க. அதிமுக பேஸ் நல்லா இருக்கக்கூடிய தொகுதி தாராபுரம். இப்ப விஜயபாஸ்கர் தவிர திரு விஜயபாஸ்கர் தவிர மற்றவர்கள் ஜெயித்து விடுவார்கள்ங்கிறதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்றீங்களா? இந்த தடவை தப்பி பொழைச்சவங்க அந்த எல்லா தொகுதியும் எடுத்து பாருங்க. பெருந்துறை அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதி. யார் கேண்டிடேட்டா போட்டு தோப்பு விழாத்தம் பிரிஞ்சு போயுமே அந்த இடத்துல வந்து பெருசா சோபிக்க முடியல. அந்த இடத்துல அதிமுக வெற்றி பெற்றிருக்கு. இவ்வளவு பெரிய 5 வருஷம் உட்கட்சி பிரச்சனைக்கு அப்புறமே அதிமுக பெரிய ஹெவி வெயிட் இல்லாம இந்த தொகுதியில எல்லாம் கைப்பற்றி இருக்குன்னா அதிமுக பேசா அந்த இடத்துல நல்லா இருக்க தொகுதி. பெருந்துறை தாராபுரம்லாம் 96 ஜெயலலிதா கூட 35% வாக்குகள் எடுத்த தொகுதி. அந்த தொகுதிகள்லாம் அதிமுக கட்டமைப்பு நல்லா இருக்கு. 5 வருஷம் உட்கட்சி இப்போ நிலைமை மாறி இருக்கு. இப்ப நிலைமை மாறி இருக்கு. விசில் சின்னத்துல போட்டியிட போறாங்க. திரு விஜயுடைய செல்வாக்கு அங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது கிடைக்கும். இவ்வளவு அனுகூலங்கள் இல்லையா? அங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லையா? இல்லை, வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. இடைத்தேர்தல்கள் 89 திமுக ஆட்சிக்கு வந்தப்ப நடந்த மதுரை கிழக்கு மருங்காபுரி தொகுதியில ஜெயலலிதா பிரச்சாரத்துக்கு போகாமையே மதுரை கிழக்கு மருங்காபுரியையும் காங்கிரஸ் அலையன்ஸ் இல்லாமையே KKSR திருநாவுக்கரசு வெற்றி ஈட்டி தந்தாங்க. அதுக்கப்புறம் திருமங்கலம் பார்முலாவுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல்கள் வெவ்வேறு கோணங்கள்ல இது வந்து நடந்துருச்சு. இன்னைக்கு தாவேக்கா திருமங்கல பார்முலாவில் அந்த தேர்தலை அணுக போறாங்களா, வேற பார்முலால அணுக போறாங்களான்னு தெரியல. இனிமே வந்து பணபலம் இதெல்லாம் பெருசா எடுபடுமாங்கிறது தெரியல. அந்தந்த தொகுதியில இவங்க ரிசைன் பண்ணது இஷ்யூ இல்லாம ரிசைன் பண்ணது இவங்களுக்கு எந்த விதத்துல கை கொடுக்கும், இவங்க மேல அனுதாபத்தை கொடுக்குமா, விசில் சின்னத்துக்கே அந்த வாக்கு டிரான்ஸ்பர் ஆகுமா, விசில் ஜெயிக்கும்னு நினைச்சு வாக்களித்தவங்க இல்ல, விஜய் மேல உள்ள ஈர்ப்புல வாக்களித்தவங்க, அதிமுக வேணாம்னு வாக்களித்தவங்க. அது மும்முனை போட்டியா போகணும். இந்த வாக்குகள் வரல. 2 முறை போட்டியில விஜய்க்கு ஆதரவா அதிமுக பிடிக்காம அந்த வாக்குகள் வந்திருக்கு. இந்த இடத்துல மும்முனை போட்டிங்கிறது தெரிஞ்சு அதிமுக மன வலிமையா இந்த இடைத்தேர்தலை கண்டஸ்ட் பண்ணா இந்த எம்எல்ஏக்களோட நிலைமை வந்து திருச்செங்க சொக்கத்துல போய் முடியுமே ஒழிய இவங்க வந்து வின் பண்றதுக்குண்டான வாய்ப்பு பெரிய அளவுல இருக்காது. விஜய் என்ன பிரச்சாரம் பண்ணுவாரு? திரு விஜய் என்ன பிரச்சாரம் பண்ணுவார்னா, இப்ப இருக்கிற நம்பரை வச்சு என்னால முழுதாக ஒரு ஆட்சியை செலுத்த முடியல, கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடு தான் நான் செலுத்துறேன், எனக்கு போதுமான எண்ணிக்கை கிடைக்கல, எனக்கு இந்த எண்ணிக்கை கிடைக்கணும்னா இந்த இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெறணும் அப்படின்றதான் அவர் பிரச்சாரமா பண்ணுவார். திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலேயே அது குறித்து அவர் பேசிட்டார். 2019 நமக்கு ரோல் மாடல் இருக்கு, ஒரு முன்மாதிரி இருக்கு. என்னன்னா 23 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்குது, அதுல நாடாளுமன்ற தேர்தலுக்கும் நடக்குது. அதிமுக ஆட்சி தொடர வைப்பதற்கு மக்கள் வாக்களிச்சு அவங்க தொடர வைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி இங்க எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இடைத்தேர்தல்னா கூட தாவேக்காவுக்கு சாத்தியக்கூறுகள் இல்லையா வெற்றிக்கு? சார், அது ஒரு மினி பொது தேர்தல். அது வந்து மக்களவை தேர்தலோட நடந்ததுனால அதுக்கு அதோட முக்கியத்துவம் பெருசா இல்லாம போச்சு. இது 6 தொகுதிக்கு மட்டும் நடக்குது. 6 தொகுதியும் வெவ்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய தொகுதிகள். அந்த தொகுதியோட தட்பவெப்பநிலை வேற மாதிரி இருக்கும். விஜயோட எண்ணம் இதுவா இருக்கலாம், எண்ணிக்கை இதுவா இருக்கலாம். மக்களோட எண்ணம் அவருக்கு 35% வாக்குகள் தான் கொடுத்திருக்காங்க. பாக்கி 65% வாக்குகள் அவருக்கு எதிரான வாக்குகளா தான் போயிருக்கு.
ரெண்டாவது ஸ்டாலின் முதலமைச்சர் சொல்லி வாக்குகளை வாங்கின மற்ற கட்சியோட எம்எல்ஏக்கள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், ஐயுஎம்எல், விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாம் ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக வாக்குகளை பெற்ற எம்எல்ஏக்களோட தயவுல தான் இந்த ஆட்சி இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதுவே வந்து பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. அந்த இடத்துல வந்து இவரோட பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபடவும் செய்யலாம், எடுபடவும் போலாம். ஒரே தொகுதி விராலிமலையை தவிர மற்ற தொகுதிகள்ல வந்து பிரச்சாரம் வந்து டஃபா தான் இருக்கும். திமுக மனவலிமை இழக்காம இந்த தேர்தல் களத்தை அணுகும் போது இந்த தேர்தல் முடிவு நமக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவு எப்படி தமிழ்நாட்டில் ஒரு ஹங் அசம்பிளி ஏற்பட்டு ஒரு வித்தியாசமான தேர்தல் முடிவை கொடுத்திருக்கோம், அதே மாதிரி இந்த இடைத்தேர்தல் முடிவு இதுவரைக்கும் நடந்த இடைத்தேர்தல் முடிவு வந்து மாறுபட்ட முடிவா தான் இருக்கும். எந்த நம்பிக்கையில அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்யறாங்க, எந்த நம்பிக்கையில தாவேக தரப்பு இந்த நடவடிக்கைகளை ஊக்குவிக்கிறாங்க? ஜெயிச்சிருவோம், அதிகாரத்திற்கு வந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தங்கள் செல்வாக்கு கூடியிருக்கு தேர்தல் முடிவுக்கு பிறகு அப்படிங்கிற நம்பிக்கை தாவேகாவுக்கும் இருக்கிறதுனால தானே நீங்க முடிவுகள் அதிர்ச்சிகரமா இருக்கும், வேறு மாதிரியா இருக்கும்ன்றீங்க. இல்ல முடிவுகள் வந்து விஜய் ஒருத்தர் தான் கிரௌட் புல்லிங் உள்ள ஒரு லீடர். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கிரௌட் புல்லிங் இருக்கக்கூடிய லீடர் கிடையாது. அந்த நம்பிக்கையில இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்க வந்து சகாவாத்தான் கருதுறாங்களே ஒழிய இந்த எம்எல்ஏக்கள் அவரை தலைவரா கருதாதனுடைய விளைவு, அவர் தலைமையை ஏற்றுக்கிட்டு நமக்கு லாபம் இல்லைங்கிறத ஒரு விளைவு, அரசியல் வணிக மயமாக்கப்பட்டது, கொள்கை பிடிப்பு இல்லாதவருடைய விளைவு தான் இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. அந்தந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுக்கு உண்டான உட்கட்சி பிரச்சனைகளை சேர்ந்துதான் இவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க. இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரி எதிரொலிக்குமா, விஜயோட பிரச்சாரம் இந்த இடத்துல கை கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறியான விஷயம் தான் உங்களுக்கு. ஓகே, திரு காமேஷ், தாவேகா எதிர்பார்க்கிற மாதிரி இடைத்தேர்தல் முடிவுகள் இருக்க போறது இல்லையோ, அதிர்ச்சிகரமா தான் இருக்குமா தாவேகாவுக்கு? திரு ஹரிமாதவன் அப்படிதான் கோடிட்டு அவங்களோட ஒப்பீனியன். இப்ப நீங்க எடுத்தீங்க அப்படின்னா திமுக என்ன சொல்லும், நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லுவோம். நாம் தமிழர் எடுத்தீங்கன்னா நாங்க தான் இடைத்தேர்தல் 6 தொகுதியும் ஜெயிப்போம்னு சொல்லுவாங்க. நீங்களா கட்சிக்காரங்களை பத்தி சொல்றீங்க? இல்ல நான் ஜென்ரலாவே சொல்றேன். சோ யாருக்கு கட்சி நிலைப்பாடு ஒன்றும் கிடையாதுல்ல சார். கட்சி நிலைப்பாடு இல்லைனாலும் நான் சொல்ல வரேன் இல்லையா. ஸோ இங்க இருக்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இஷ்யூஸ் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இந்த 2 திராவிட அரசியலை தாண்டி அவங்களோட கூட்டணியில இல்லாம ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை பெருசா. என்ன அதாவது ஒரு அங்க இங்க வந்து ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஒரு சீட்டு ஜெயிச்சார் தனிச்சு நின்று. அந்த மாதிரி கையை விட்டு எண்ணக்கூடிய ஏதோ ஒன்று வரலாற்றில் ஒரு 2-3 தான் நடந்திருக்கும் வச்சுக்கலாம். தாமரக்கணி ஒரு தடவை ஜெயிச்சாரு, இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயங்கள் தான் இருக்கும். ஆனா இவங்க 2 பேர் தான் எல்லாமே. இவங்களை தாண்டி இல்லடா தமிழ்நாடு அரசியல் அப்படின்றத ஒரு பிரேக் பண்ணிருக்காரு, ஒரு வரலாற்று மாபெரும் சாதனையை ஃபர்ஸ்ட் படிச்சிருக்காரு. அப்போ இதுவே மக்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க இன்னொன்னு எடுத்தீங்க அப்படின்னா, இந்த 2 கட்சிகள் வேணா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தமிழக மக்கள் விஜய்நாக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அப்போ 108 தொகுதிகள்ல தான் அவர் வெற்றி பெற்றார் சார். அதுதான் சார் சொல்ல வரேன். மற்ற தொகுதிகள்ல திமுக தானே. கரெக்ட் சார். இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பினாமினால வெற்றி பிடிச்சி ஆட்சியை பிடிக்கிற ஒரு கான்பிடன்ஸை கொடுத்துட்டார்ல. நீங்க ஜெனரலா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இவர்கள் கூட்டணி இல்லாமல். ஒன்னு திமுக கூட்டணியில இருக்கணும், அதிமுக கூட்டணியில இருக்கணும். இல்ல இப்ப நீங்க இதெல்லாம் தேர்தல் முடிவு தொடர்பா நீங்க பேசுற நேரா நீங்க இடைத்தேர்தலுக்கே வந்துருங்க. அதுதான் சார், இடைத்தேர்தலையும் தாவேகா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஏன் மக்கள் நினைக்கணும்? அங்கேயும் தான் வரேன். அப்போ இவ்வளவு நாள் இந்த 2 கட்சிகளை தாண்டி வெற்றியே இல்லைன்ற போது எப்படி இவங்க 2 பேர் தான் ஜெயிப்பானுங்க, இவங்க 2 பேர் ஒரு ஓட்டு போட்டு போலாடா போடா அப்படின்ற மனநிலையில் இருக்கிறத இன்று 3வது அணியாக ஆரம்பித்து வந்து இன்று முதல் அணியாக ஆட்சியை பிடித்து உட்கார அளவுக்கு முதல் அணியா வந்தாச்சு அப்படின்ற பட்சத்துல மக்கள் இனிமே எப்படி யோசிப்பான், எப்படி தாவேகா தான் ஜெயிக்க போகுது, தாவேகாக்கே வாக்களிக்கலாம், இந்த மனநிலை மக்கள்கிட்ட உண்டு. வெற்றி பெறுவர்கள் யாரோ அவர்களுக்குத்தான் வாக்களிப்போம் அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள், ஒரு மனநிலை உள்ள ஆட்கள் இருக்காங்க. வேற ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இடைத்தேர்தல் நடக்குது, அப்போ ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு வரலாம், இல்ல தாவேகா ஆட்சி தொடரணும்ன்ற நிலைப்பாட்டுல மக்கள் வாக்களிக்கலாம். இங்க அதிமுகங்கிற கட்சியில நின்று ஜெயித்து வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத காலத்திற்குள்ளாக அடுத்தடுத்து ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா சின்னத்துல நின்று போட்டி போடுறதையும் மக்கள் அதே மாதிரி எந்த விதமான அதிருப்தியும் அடையாம வாக்களிப்பார்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாக்களிப்பாங்க. தாவேகாக்கு வாக்களிக்கிறதுக்கான 100% வாய்ப்பு ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் 2 ரீசன். நான் முதல்ல ஒரு சொன்ன ரீசனை தாண்டி இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம மேலும் இன்னும் சப்போர்ட் பண்ணோம், ஒரு ஃபுல் மெஜாரிட்டி இன்னைக்கு இருக்கிறது ஒரு 3 கட்சிகளை சேர்ந்து
ஒரு 4 கட்சிகளை சேர்ந்து ஒரு 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 மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கு. இதுக்கு வந்து கூட்டணியாக போயிட்டு இருக்குது. அதை தாண்டி நம்ம ஃபுல் சப்போர்ட் இவருக்கு கொடுத்தோம்னா இன்னும் பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இதை அந்த சக்தி, அந்த வலிமை இந்த 2 கட்சியை தாண்டி இவர் ப்ரூவ் பண்ணிட்டார் விஜயண்ணா அப்படின்ற போது அந்த கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக ஏற்றி கொடுக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க இன்னொன்னு எடுத்தீங்க அப்படின்னா இப்ப வரப்போற எல்லா தேர்தலுமே அதிமுக இருந்த கட்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு தான் வருது. அதிமுக கட்சியிலேயே அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்றத தெரிஞ்சதுனால தான் இவங்க இதுக்கப்புறமும் நான் சும்மா ஒரு 5 வருஷம் பேருக்கு டம்மியா ஒரு எம்எல்ஏவா இருந்துட்டு இவங்களோட பாயிண்ட் என்னன்னா இப்ப சார் ஒருத்தர் ஜெயிச்சு உட்கார்ந்துருக்காரு சார், அது ஏன் சார் தூக்கி போட்டு வராங்க அப்படின்னா 2 ரீசன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் மக்களுக்கு ஏதாவது சேவை செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கான வாய்ப்பு இல்ல. இப்போ ஏன் செய்ய முடியாது? சென்ட்ரலைஸ்டா ஒரு ஆளுங்கட்சி யாரோ அவங்க கிட்ட தானே ஒரு பவர் இருக்கும். இவங்க வந்து எதிர்கட்சியா கூட இல்ல, மூணாவது இடத்துல இருக்கும்போது அந்த தொகுதிக்கான வேலைகள் மத்த விஷயங்கள் ஒண்ணு இருக்கு. எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நிதி கொடுக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இல்லன்னு சொல்லவே இல்லையே. தொகுதி மேம்பாட்டு நிதி தர அதெல்லாம் இல்லன்னு சொல்லவே இல்லையே சார். அரசியல் ஏன் அவங்களால சேவை செய்ய முடியாது? அரசியலுக்கு ஒரு யார் தடுக்கறா? ஃபியூச்சரை நோக்கி தான் சார் எல்லாரும் அரசியலை நோக்கி. யார் ஃபியூச்சர்? அது எல்லாரும் சார். எவரிபடி இல்ல. யார் ஃபியூச்சர்? மக்கள் ஃபியூச்சரா? அவங்க ஃபியூச்சரா? அவங்களோட ஃபியூச்சரையும் சேர்த்து பார்ப்பாங்க, மக்களோட ஃபியூச்சரையும் சேர்த்து பார்ப்பாங்க, அந்த தொகுதிக்கான வேலையை சார். இல்ல, கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. நான் சொல்ல வரேன், கரெக்டான இடத்துக்கு வந்துட்டீங்க. அதாவது அவங்க ஃபியூச்சருக்காக அவங்க ராஜினாமா பண்றாங்க. இது மக்களுக்கு புரியாதா? அப்படி கிடையாது. இது மக்களுக்கு தெரியாதா? சார் இது அந்த இடத்துல வராது. ஏன் அவங்க எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தொகுதி மேம்பாட்டு நிதியை வச்சுக்கிட்டு மக்கள் சேவையை பண்ண முடியாது? இந்த இடத்துல இன்னொரு ப்ராப்ளம், தொகுதியை மேம்பாடு அடைய முடியாதா? நான் 5 வருஷம் என்னதான் இங்க வந்து நான் தொகுதிக்காக வேலை செஞ்சு போனாலும் அடுத்த எலெக்ஷன்ல எனக்கு லைஃபே இல்லாம போயிடும். ஏன்னா இங்க வந்து அதிமுக அந்த அளவுக்கு பின்ன நோக்கி 10 தோல்விகள் சந்திச்சாச்சு ஒரு தலைமையில. இது 11வது கிட்டத்தட்ட. இதுக்கப்புறம் எதிர்கட்சியா கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இனி வரும் காலங்கள் எங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற போது இல்ல அப்படின்ற உணர்ந்ததுனால தான் 5 வருஷம் கழிச்சு சார் இருக்கட்டும் சார். அதுதான் சொல்ல வரேன் சார். இப்பவே அதை எடுத்துட்டு ஒருவேளை இப்பவே இந்த இடத்துக்கு போயிட்டோம், திருப்பி வந்து மக்களோட அலையில நம்ம உள்ள வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் பெரிய எதிர்காலம் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குல்ல சார். எல்லாமே பர்முடேஷன் காம்பினேஷன் தானே. எல்லாமே அவங்களுக்காகன்றது மட்டும். அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கும் சார். சார் அதாவது ஒரு பொது நலத்துல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு சார். பெரிய சுயநலத்துல சின்ன ஒரு பொது நலத்துல ஒரு சின்ன சுயநலம் இருக்கு. நீங்க அப்படிதான் இதை எடுத்துக்கணும். ஏன்னா இவ்வளவு பெரிய ரிஸ்க் சார். ஒரு மாதத்துல தேர்தல் வர்றத மக்கள் அந்த தொகுதியில விரும்புவாங்களா? நீங்க ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே. இப்போ நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க முழு எலெக்ஷனே வச்சீங்கன்னா கூட 108 180 தான் மாறும். நானே விரும்புவேன்னு நினைக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல சீட்டு கிடைக்கும் நம்புறீங்க? எனக்காக இல்ல சார், நான் ஒரு ஜெனரலா சொல்றேன். இல்ல, நீங்க தானே சார் சொன்னீங்க கொஞ்சோண்டு பொது நலத்துல கொஞ்சமா சுயநலமும் இருக்கும். இல்ல, அடுத்தது ஏன்னா இப்ப அந்த 180 ஏன்னா மக்கள் வந்து இப்படி ஒரு அரசாங்கத்தை எதிர்பார்த்திருந்தாங்க. இந்த அரசாங்கம் நடக்குமா நடக்காதா, போகுமா இது ஒரு மைண்ட் இருந்துச்சு இல்ல. இப்ப இந்த 100 பேர் 108 பேர் வந்து கான்பிடென்டா இருந்தாங்க நடக்கும்னு. பேலன்ஸ் நீங்க சொன்னீங்க வந்து எப்படி இந்த வாட்டி வருவாரான்னு தெரியல, ஆனா இவங்களே போடுவோம் அப்படின்னு சில இருக்குல்ல. அப்போ அந்த பலனை பார்த்துட்டாங்க. விஜயண்ணான்ற ஒரு மனிதர் ஒரு முதல்வர் ஆகி 2 வருடத்துல கட்சி முதல்வர் ஆயிட்டாரா, சூப்பர்ரா அப்படின்ற ஒரு பாயிண்ட்லயும் வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த இன்னைக்கு வந்து 50வது நாள் இல்ல. திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. திரு விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணிட்டாரு. 2 பேரும் தாவேகாவுக்கு வரப்போறதாக செய்திகள் இன்னும் நடக்கல. அதான் செய்திகள் தான் அவர். இவங்க 2 பேரும் தொகுதி மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகா பக்கம் வராங்களா, இல்ல அவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தாவேகா பக்கம் வராங்களா? இது எல்லாமே கலந்ததுதான் சார். எல்லாமே சார் நான் நல்லா இருந்தா மட்டும் தானே நான் அடுத்தவனுக்கு செய்ய முடியும். என் கையில ஒரு 10 ரூபா இருந்தா தானே அடுத்தவனுக்கு நான் ஒரு 2 ரூபாய் கொடுக்க முடியும். என்கிட்டயே 1 ரூபாய் கூட இல்லைன்னா அடுத்தவனுக்கு எப்படி நான் செய்ய முடியும்? இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. இப்போ இந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கிறீங்க வச்சீங்க, ஆளும் கட்சியாக இருக்கும்போது எம்.ஆர். விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஜென்ரலாவே பேசுறேன். இப்போ எனக்கு ஒரு சிறப்பு நிதி வேணும், ஒரு விஷயம் தேவைப்படுது, நான் பண்ணும். ஏன்னா நீங்க கடந்த முறை நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட வாழ்முறை கட்சி வந்து இவர் சொல்லியிருந்தார், எம்எல்ஏ, எனக்கு வந்து என் தொகுதி நிதியை தவிர்த்து பெரிய சிறப்பு திட்டங்கள் எதுவுமே கொண்டு வர முடியல. அடுத்த முறை நான் நின்னா என் தொகுதி மக்கள் எனக்கு வந்து வேல்முருகன் என்ன சொல்லும்போது வாக்களிப்பாங்களாலே தெரியல. இது இத்தனைக்கு அவர் கூட்டணியில இருந்தார், அந்த ஆட்சியில கூட்டணியில இருந்தார். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கேன்னு சட்டசபையில பகிரங்கமா பேசினார். அப்ப எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேகா அரசு ஒன்றும் செய்யாதுன்னு அப்படி கிடையாது சார். அதான் சொல்ல வரல. நீங்க எப்படி எடுத்தா அப்படின்னா அப்படி கிடையாது. இது பாயிண்ட் இங்க என்ன சொல்ல வரேன்னா ஒரு அடிஷனல் வேல்யூ கிரியேட் ஆகும். எப்ப பேசினார் அவர்? கடைசியா பேசினார்
கூட்டணியில இடம் இல்லைங்கும் போது பேசினார். சார், அது இடையில சார், பேசியிருக்காரு. அன்னி வரைக்கும் இடையில இருந்தார்ல. சுட்டி காட்டியிருந்தார். அன்னி வரைக்கும் இருந்தார்ல. அவர் பேசும்போது அந்த கூட்டணியில இருந்தார். இல்ல மக்களுக்கு நல்லதுன்னா அப்ப சார், பேசணும். சட்டசபையில அன்னைக்கு பேசினார். சரி சார், மக்களுக்கு நல்லது அது செய்ய அவர்தான் கேட்கணும். பட் இந்த முடியல. பாயிண்ட் அதை தான் சொல்ல வரேன். நீங்க கேட்டீங்களா மக்கள் நல்லா அன்னைக்கே பேசிருக்கணும்னு சொல்றீங்களா? அதுதான் இப்ப கரெக்ட். பாருங்க அந்த பாயிண்ட். ஒரே ஒரு கேள்வி மட்டும் பதில் சொல்லுங்க. நான் திரு வில்சன் 5 வருஷம் கழிச்சு இத பேசுறதுக்கு இப்ப 50 நாள் இது எடுக்கும்போது இந்த முடிவு இன்னும் திறம்பட மக்களுக்கு போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும்ல. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் திரு வில்சன் போறேன். சுருக்கமான பதில். திரு செந்தில் பாலாஜியை திமுகவில் சேர்த்தது குறித்து மிக கடுமையான விமர்சனத்தை திரு விஜய் தவேகா தரப்புல எல்லாம் வச்சாங்க தேர்தலுக்கு முன்பாக. தவேகா தூய சக்தி அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கிறது, பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் நிலுவையில் இருக்கிறவங்களை கட்சியில சேர்க்காமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அதற்கு என்ன பதில்? சார், இப்போ அந்த பாயிண்ட் வந்து நாங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியாக எக்ஸாக்டா இதுக்கு என்ன ஸ்டாண்டுன்றது எடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி புரியல. நாங்க ஒரு கூட்டணி கட்சி தான் சார். இது தாவேகா தான் எக்ஸாக்டா இதுக்கு ஒரு பதில் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். இவ்வளவு நேரம் நீங்க இல்ல சார், இல்ல ஏன்னா ஒருத்தரை கட்சிக்குள்ள சேர்க்கறது வந்து அவங்களோட நிலைப்பாடு. எனக்கு என்னதான் கொள்கை ரீதியாகவும் இதுவா பிடிச்சி அண்ணன் கூட நான் இருந்தாலும் ஒரு கூட்டணி கட்சின்னு வரும்போது இவர்களை நான் எடுப்பேன் இவர்களை நான் எடுக்க மாட்டேன் அவங்க டிசிஷன் மேக்கிங்ல இருக்கிற ஒரு நல்ல விரும்பியா சொல்லுங்களேன். விஜய் நல்ல விரும்பியா சொல்லுங்களேன். சரி, இப்போ இந்த நல்ல விரும்பி அதான் சொல்ல வரேன். இப்போ இன்னொரு பாயிண்ட், இப்போ இவங்க மேல இருக்கிற கேசஸ்லாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்போ ஒருவேளை இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான நடவடிக்கை அவர் எடுப்பார். யாரு? விஜய் தான் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்கும். எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த சரத் சார் மேல வந்து அமைச்சர் சரத் மேல வந்து சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அந்த 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 போதைப் பொருள் ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதற்கான என்ன நிலைப்பாடு அது எடுக்க சொல்லி பேசியிருக்காரு. என்னன்னு பார்த்து ஆராய்ஞ்சு சொல்லுங்க. நீங்க சிடி நிலகுமார் சொல்லிட்டார் அதற்கான நடவடிக்கை என்னவோ நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஆதாரப்பூர்வமாகவோ இதுவாகவோ ப்ரூவ் பண்ணப்பட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப தன் கட்சிக்குள்ளேயே இவ்வளவு நாள் இத்தனை வருஷமாக அவர் ஒரு மாவட்ட செயலராக இருந்து பயணித்த சரத் மேல இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் போது இதுவும் நிச்சயமாக எடுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு. விஜயபாஸ்கர் ஒருவேளை சேர்ந்தா அவர் மீதான விசாரணையை தொடங்கணும்னு ஆளுநரை சந்திப்பார் திரு விஜய் விரைவில். சார், அதுதான் சொல்ல வரேன் சார். ஆல்ரெடி கேஸ் இருந்து வந்துச்சுன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தான் நான் சொல்ல வரேன். ஓகே திரு வில்சன், தொகுதி மக்களுடைய நலன் அவங்களுடைய எதிர்காலம் இது ரெண்டுக்காகவும் ராஜினாமா செய்யறதுங்கிறதுல என்ன முரண்பாடாக பார்க்கிறாங்க அதிமுக? அது முக்கியமான விஷயம். ஏற்கனவே சொல்லிட்டார் நம்ம தம்பியே காமேஷ். அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் 5 வருஷம் வந்து எதிர்கட்சி வரிசையில் இல்லை கூட்டணியில் இருக்கிற எம்எல்ஏ செய்வாருன்னு வேல்முருகன் 5 வருஷம் காத்திருந்தார். ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஒருவேளை ஸ்டாலின் மேலே. 5 வருஷம் கழித்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவங்களுக்கு தெளிவாக தெரியுது திரு விஜய் அவர்கள் எதிர்கட்சிகளை பழி வாங்குவார், மக்களுக்கு செய்ய மாட்டார்னு ஆரம்பத்திலே தெரிஞ்சிச்சு. அதனால ஆரம்பத்திலே அவங்க முடிவு எடுக்கிறாங்கன்றார் காமேஷ். அதுதான் சொல்கிறார். அப்போ அதுதான் ஓப்பனா தெரிஞ்சது என்னது, விஜய் அவர்கள் செய்ய மாட்டார்ன்ற நம்பிக்கை அவங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுக பக்கம் போனா வேணா இந்த வாதம் சரியா இருக்கலாம். தாவேகாவுக்கு ஆளுங்கட்சி பக்கம் தானே. அன்னைக்கு முதலமைச்சரா ஸ்டாலின் இருக்கும்போது செய்யலை, ஆனா செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை வேல்முருகத்துக்கு 5 வருஷம் இருந்துச்சு. ஆனா இப்ப அதிமுக ராஜினாமா பண்ணி போறவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சது இவர் செய்யவே மாட்டாரு எதிர்கட்சி வரிசையில இருந்தா அப்படின்றது தானே அதுல யதார்த்தம். மற்ற என்ன நீங்க சாக்கு போக்கு சொன்னாலும் சரி, உண்மை என்ன, எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா உங்களுக்கு விஜய் கிட்டயோ தாவேகா கிட்டயோ எந்த பலனையும் வாங்க முடியாது. ஆளுங்கட்சி பக்கம் எம்எல்ஏல ஒரு உறுப்பினரா இருந்தா கூட சரி, மக்களுக்கோ தனக்கோ எதுனாலும் செய்துக்க முடியும். அதுதானே அதோட விளக்கம். வேற என்ன விளக்கம்? சிம்பிளா. ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே என்ன சொன்னாரு, எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நான் முதலமைச்சரா இருப்பேன், எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் நான் முதலமைச்சரா இருப்பேன், அவங்க ஏங்குற அளவுக்கு நான் நடந்துக்குவேன் சொன்னாரு. ஆனா இவர் அப்படி விஜயும் சொன்னாரு. விஜயும் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அந்த நம்பிக்கை இல்லையா 6 எம்எல்ஏக்களுக்கு இப்போ லிஸ்டா? அப்போ கணக்கு போட்டா அதுதானே தெரியுது. ஸ்டாலின் அந்த மாதிரி சொன்ன போது எந்த எம்எல்ஏவும் எதிர்கட்சி வரிசையிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர்கிட்ட போய் சேரலையே ஆட்சிக்காக. ஆனா இதுல சேர்றாங்கன்னா அப்போ முக்கிய காரணம் அதுதானே, சுயநலம் இல்லாதவர்கள் தானே எம்எல்ஏக்கள், சுயநலம் இல்லாதவர்கள் தானே பொது வாழ்க்கைக்கு வந்து இருக்கிற கட்சியில எதிர்காலம் இல்லைன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அவங்க? அதை தான் சார் சொன்னேன். எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்து பயணிக்க வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பிறகு பயணிக்க முடியுங்கிற நம்பிக்கை இல்லாத போது அவங்க அடுத்த கட்ட முடிவை நோக்கி நகர மாட்டாங்க. நீங்க சொன்னவங்க ஜெயிச்சவங்களா தோத்தவங்களா? ஜெயிச்சவங்க. விசிலுக்கு எதிராக ஜெயிச்சவங்களா தோத்தவங்களா? விஜயை தோக்கடிச்சு ஜெயிச்சவங்களா தோத்தவங்களா? அந்த ஜெயிச்சவங்களுக்கு விஜய் செய்ய போறாருல, எதிர்கட்சி வரிசையில் இருந்தா செய்ய மாட்டாரா? சொல்லுங்க. உங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு அர்த்தமா? ஆளுங்கட்சி இல்ல அமைச்சரா இருந்தால்தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு அர்த்தமா? இல்ல அந்த எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது அவங்களுக்கு. எதிர்பார்ப்பு 5 வருஷம் கழிச்சு தான் சார் வரணும். அடுத்தது 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வரும்? இப்பயே போறீங்கன்னா இந்த 5 வருஷத்துக்கு தானே நீங்க தேடுறீங்க. உங்களுக்கு விடியலை இந்த 5 வருஷத்துக்கு தான் தேடுறீங்க. விஜய் கிட்ட தானே தேட போறீங்க. அதுதானே முக்கியம்.
நீங்கள் அந்த 5 வருஷம் பார்த்துட்டு இனிமேல் எதிர்காலம் இருக்காது அப்போ நீங்கள் போனீங்கன்னா அது வேற விஷயம். இதுதான். இன்னொன்று, நீங்கள் வந்து இதில் 1008 காரணங்கள் எல்லாருமே சொல்லிக்கலாம். காரணங்களை வந்து வெளியே போகிறவங்க சொல்கிறதுல அது ஏற்புடையதே யாருக்குமே இருக்காது. வெளியே போகிறவங்க சொல்கிற காரணம், உள்ளே இருந்து போராடுறவங்க சொல்கிற காரணங்கள் வேற. வெளியே போகிறவங்க எல்லா காரணமும் சொல்லிட்டு தான் போகிறாங்க. இன்றைக்கி வைகோ என்ன சொல்கிறாரு? ஊழல் எல்லா இடத்துலையும் கமிஷன் வாங்கினாங்கன்றார். யார்? திமுகவை. இப்போ சொல்கிறார் இன்னைக்கு பேட்டியில். நிருபர் கேட்டால் கோவப்படுறாரு. அப்போ இதை எப்படி ஏற்றுக்குவீங்க? ஏன் நீங்கள் கேட்கலன்னு நிருபர் கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, கூட்டணி தர்மத்திற்காக நான் கேட்கலை, கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் மக்கள் பிரச்சனையை கேட்கல அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ வெளியே போகிறவங்க 1008 காரணம் இந்த மாதிரி சொல்ல தான் செய்வாங்க. அதில் திருவள்ளுவரே ஏற்கனவே 15வது அதிகாரத்தில் கொடுத்துருக்காரு, பிறனில் விளையாமை. இந்த பிறனில் விளையிறவங்கள நீங்கள் தடுக்கவே முடியாது. அடுத்த மனையை நோக்கிறவங்கள நீங்க என்ன செய்தாலும் தடுக்க முடியாது. அதுவும் ஒரே விஷயமா? அதுதான் அந்த ஒப்பீடு இதுக்கு பொருந்துமா? அதுதான் பொருந்தும். ஆமா சார், அதுதானே பொருந்தும். உங்க கட்சி, உங்க தலைமை, உங்க நம்பிக்கை, அவ்வளவுதான். அது கட்சி வந்து வெற்றி பெறுறதோ தோல்கிறதோ, 10 தேர்தலில் 15 தேர்தல்னாலும் சரி, சீமான் தோக்குறாருன்னா நீங்க சீமான் மேல அதிருப்தின்னு நினைச்சு நீங்க போனீங்கன்னா 1008 பேர் போலாம். உங்க ஒப்பீடு சரினா அப்ப அவங்க வேண்டான்னு முடிவெடுத்து தானே அவங்க போறாங்க. அது இப்போ நான் என்ன சொல்றேன், கட்சியில இருந்து வெளியேற்றி தான் போறாங்க. இல்ல அவங்களா அந்த உறவை துண்டிச்சிட்டு தான். 2 விதத்துல இருக்குது. பிறனில் விளையாமைன்றது தவறு எங்கேயும் இருக்கலாம், அங்கேயும் இருக்கலாம். அங்கேருந்து பாக்குறவங்க பார்வையிலையும் இருக்கலாம். 25 எம்எல்ஏக்களை தேடி போய் வீட்டில் போய் வரவேற்று அப்போ பேசினவர், அந்த சோபாவில் உட்காந்து பேசினவருக்கும் இருக்கலாம். அவர் மேலேயும் தவறு இருக்கலாம்ல, அது முக்கியம் இல்லை. இன்னொன்று, தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது சார். சர்வாதிகாரத்தை நோக்கி தான் அவங்க போறாங்கன்றது யதார்த்தமான உண்மை சார். ஜனநாயகத்தில் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கணும்னு அவசியமா சார்? கூட்டணி கட்சிகளில் தயவுல ஆட்சி நடக்கிறது வந்து தவறா? ஜனநாயகத்தில் மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதிக்கணுமா இல்லையா? அதை 5 வருஷம் கடத்தணுமா இல்லையா? சொல்லுங்க. அதுதானே முக்கியம், அதுதானே தர்மம், நெறி, அதுதானே நாங்கள் தூய சக்தின்னு ஆட்சிக்கு வந்தீங்க. அடுத்தவர்கள் விருப்பப்பட்டு, நான் தான் பிறனில் விளையாமைன்னு சொன்னேன், விருப்பப்பட்டு ராஜினாமா செய்யறேன்னு சொன்னா கூட ஏற்புடையது கிடையாது. எனக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க, 108 தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் இருக்கிற கூட்டணி கட்சிகள் எனக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையும் தாண்டி எங்களுக்கு கம்யூனிஸ்ட்லேருந்து, திருமாலேருந்து, ஐயுஎம்எல்லேருந்து ஆதரவு கொடுத்துருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நான் காப்பாற்றணும். இந்த 5 வருஷத்தில் மக்கள் கொடுத்த தீர்ப்பின் நம்பிக்கையை காப்பாற்றணும். இயற்கையாக ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தால் அது நான் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி செயற்கையாக ஒரு துரோக இடைத்தேர்தலை உருவாக்கி அதில் நான் பிரச்சாரமும் பண்ணி வெற்றி பெற வைப்போம்னா அது வெற்றி பெறுவது ஏற்புடையதா ஜனநாயகத்தில்? அந்த நம்பிக்கை இருக்கு, மக்கள் ஜெயிக்க வைப்பார்கள்னு தாவேக்கா நம்புது, திரு விஜய் நம்புறாருல, அதனால தானே இவங்களும் ராஜினாமா பண்றாங்க. சார், தோக்கடிச்சவங்கள அடுத்த கட்சியில் இருக்கிறவங்கள நீங்க ராஜினாமா பண்ண வைக்கிறீங்கன்னா அது என்ன சார் அர்த்தம்? அது என்ன தர்மம்? அது என்ன நியாயம்? அதை பாருங்க. அதுதானே முக்கியம். அப்ப அதுதானே சார் சார் சர்வாதிகாரத்தின் மறுவடிவம் இதுதானே சார். இந்த மாதிரி ஜனநாயகத்திற்கான காரணங்களை சொல்லி சர்வாதிகாரத்தை கொண்டு வருது தானே சார் அது. அதுதானே அர்த்தம். மக்கள் கொடுத்த தீர்ப்பின சார் பொது தேர்தலில் உங்களுக்கு 108 கொடுத்தாங்க. அதுதான், அதை வச்சிருந்தானே நீங்க காப்பாற்றணும். அது இல்லாம உங்களுக்கு இயற்கையா வந்து ஆதரவு கொடுக்க ஒரு பக்கம் வந்துருச்சு. 120 எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஆதரவு வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் 25 நீங்க காலி பண்ணி அந்த 25 பேரும் மன்னிப்பு கேட்டு நம்ம இவர் சொன்ன மாதிரி அது என்ன எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியும். அமைச்சர் ஆசையில கொடுத்தாங்க, அந்த அமைச்சர் இப்ப கிடைக்கல, மறுபடியும் வந்தாரு, மாவட்ட செயலர் கிடைக்கல. 15 நாளைக்கு ஒருத்தர் விஜய் என்னுடைய தலைவர் சார், 13ஆம் தேதி, மே 13ஆம் தேதி என்னுடைய கதாநாயகன் சார். அதற்கு அடுத்து கரெக்டா 14 நாள் கண்டோன்மெண்ட் பீரியடு. அந்த பீரியட்ல மன்னிப்பு கேட்டு விஜய் மோசமானவர், எனக்கு எடப்பாடி தான் தலைவர், மறுபடியும் இங்க மாவட்ட செயலர் கிடைக்கல, இன்னொரு 15 நாள்ல மறுபடியும் எனக்கு விஜய் தான் தலைவர். இது எப்படி சார் ஏத்துக்குவீங்க? திரு பிரியன், முதல் சுற்றுல திரு ஹரிமாதவன் சொன்னாரு, அதிமுக ஜெயித்த தொகுதிகள் அதிமுக திமுகவுக்கு தான் அனுகூலம் இருக்கும் இடைத்தேர்தலில், தாவேக்காவுக்கு அனுகூலம் இருக்காதுன்னார். அப்படிதான் இதை கணிக்கணுமா? இல்லை, அதாவது வந்து விஜய் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பல பிரச்சனைகளை சொல்லி ஆட்சிக்கு வந்தார். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் வன்கொடுமை, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொன்னார். விவசாயிகளுக்கு பல வாக்குறுதிகள் கொடுத்தாரு. என்னால் செய்ய முடிஞ்ச வாக்குறுதிகள் தான் கொடுப்பேன், ஸ்டாலின் மாதிரி சகட்டு மேனிக்கெலாம் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன்லாம் சொன்னார். அவர் வாக்குறுதி கொடுத்த போது பட்ஜெட்லாம் தெரிஞ்சு போச்சு, கடன் எவ்வளோலாம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் வாக்குறுதியெலாம் கொடுக்குறாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு விவசாயிகளுக்கு சொன்னபடி ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றலை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை டெய்லி ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு, பாலியல் உண்மையில் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு.
அப்படி இருக்கும்போது அந்த இடைத்தேர்தலில் வந்து எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்கள் முன்னாடி வைப்பாங்க. அது என்னன்னு சொல்லி வந்தால் இப்போ என்ன நடக்குது நாட்டில்னு வைப்பாங்க. அதை மக்கள் எந்த அளவுக்கு கேட்குறாங்கன்றதை பொறுத்து வந்து பார்க்கணும். பட் என்னுடைய கருத்து என்னென்னா, அனுமானம் அல்லது யூகம் என்னென்னா, அந்த மக்கள் வந்து அதிமுகவாக ஓட்டு போட்டாங்க. அதிமுக ஆட்சிக்கு வரணும், பழனிசாமி முதல்வரானு ஓட்டு போட்டாங்க. அவங்க தாவேக்கா முதல்வர் விஜய்க்கெல்லாம் அவங்க ஓட்டு போடல. அப்போது அந்த மக்கள் நம்ம வந்து பழனிசாமிக்கு ஓட்டு போட்டோம், இவர் வந்து ரிசைன்மெண்ட் வந்துட்டார், இவர் நம்மளுடைய தீர்ப்புக்கு எதிராக இவர் செயல்பட்டுருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனாலேயே வந்து அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே இப்போ வச்சா கூட விஜயுடைய செல்வாக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் சரியும்னு எதிர்பார்க்கல. அது இன்னும் கொஞ்ச நாள் நீடிக்கும். ஏன்னா அவருக்கு ஒரு டைம் கொடுக்கணும்னு மக்கள் நினைப்பாங்கல்ல, அவருக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்கல்ல? இல்லை அதான் இல்லை அனுமானிக்கிறீங்க. இல்லை இவங்க தாவேக்காவில் நின்னா அவ்வளவு எளிதாக வெற்றி பெற மாட்டார்கள்னு அனுமானிக்கிறீங்களா? தாவேக்காவில் நின்னா வெற்றி பெற விஜயுடைய செல்வாக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். இருக்கு. அதனால வந்து அவங்க அது ஜெயிக்க வச்சிருமா, ஜெயிக்க வைக்காது? ஜெயிக்க வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஏன்னா விஜயோடைய செல்வாக்கு இன்னும் அவ்வளோ சீக்கிரம் எதிர்பார்த்த இந்த விஷயங்கள்னால அவ்வளோ சரிஞ்சிருக்குன்னு என்னால் சொல்ல முடியல. கரெக்டாக ஒரு 6-7 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சுன்னா நம்ம ஏதாவது சொல்லலாம். இப்போ அவ்வளோ சீக்கிரம் இந்த இது வந்து சரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. அவர் அரசியல் ரீதியாக தன்னை பலப்படுத்திக் கொள்றதுக்கு நாளைக்கு கூட்டணி கூட்டம்லாம் போட்டிருக்காரு. ஸோ தன் தலைமையில் வந்து தமிழ்நாட்டில் திமுக எப்படி ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு கூட்டணி அவர் செட் பண்ணுறார். இப்போ பொலிட்டிக்கலாகவும் இதாக இருக்கார். அவருடைய செல்வாக்கு ஏற்கனவே இருக்குது. அது சரிஞ்சிருக்கான விமர்சனங்கள் கடுமையாக இருக்கே தவிர சரிஞ்சிருத்துனான்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக. அதனால் அவருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. அப்போது அது இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுனாலேயே, தாவேக்கா ஜெயிச்சதுனாலேயே மக்கள் இதெல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்களான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். மக்கள் இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே அப்ரூவ் பண்ணுவாங்க. ஊழல் செஞ்சவங்க வந்து ஓட்டு கேட்டாலும் ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. அதனால் மக்கள் இதை ஒத்துட்டாங்க, நம்ம போக முடியாது. நம்ம நியாயமான விஷயங்கள், தர்மமான விஷயங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறதுனால மக்கள் ஓட்டு போட்டாங்கன்றதுக்காக இந்த குதிரை பேரத்தெல்லாம் கண் மூடி நம்ம கடந்து போக முடியாது. ஓகே. திரு ஹரிமாதவ், 1 மாதத்திற்குள்ளாக திரு விஜயின் செல்வாக்கு சரிந்து இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திப்பார்கள் அப்படின்றத திரு பிரியன் அனுமானிக்கல. இன்னொன்று, கூட்டணி கட்சிகள் கூட்டத்தை அவர் கூட்டுறார். கூட்டணி கட்சிகளோட எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்போ தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த 40 நாட்கள்ல திரு விஜயோடைய பலம், தாவேக்காவுடைய பலம் அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகங்கிறதுனால மேலோட்டமா பார்த்தாலே புரிந்து கொள்ள முடியுமே. திரு விஜயோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்கு. அவங்க அரித்மெட்டிக்கா அவங்களோட கூட்டணி பலம் வந்து அதிகரிச்சிருக்கிறது வந்து உண்மைதான். ஆனா பொது தேர்தல் முடிவும் இடைத்தேர்தல் முடிவும் எப்பவுமே வேறுபட்டு தான் இருக்கும். ஆர்கே நகர்ல டெபாசிட் போன திமுக வந்து அடுத்து நடந்த பாராளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறாங்க. பொன்னேரத்தில் டெபாசிட் போன ஜெயலலிதா அம்மா வந்து அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெறாங்க. ரேபரேலியில தோத்து போன இந்திரா காந்தி வந்து அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெறாங்க. இடைத்தேர்தலும் பொது தேர்தல் முடிவும் ஒரே மாதிரி இருக்காங்க. இந்த இடைத்தேர்தல் செயற்கையாக ஏற்பட்ட இடைத்தேர்தல். விஜய் சென்ட்ரிக்கா இந்த இடைத்தேர்தல் போச்சுன்னா அதோட முடிவு வேற. அது ரிசைன்மெண்ட் எல்லாருக்கும் எதிராக அந்த தொகுதியோட முடிவுகள் போகுது. அந்த இது ரிசைன்மெண்ட் உங்களுக்கு எதிராக அந்த தொகுதியில வேட்பாளர்கள் மற்ற கட்சிகள் போடக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களுக்கு சாதகமா அந்த தொகுதியை மாற்றுறாங்கன்னா அதோட முடிவுகள் வேற மாட்டி இருக்கும். போன பொதுத் தேர்தலே எடுத்துக்கிட்டீங்கன்னா உசிலம்பட்டி, காரைக்குடி எல்லாம் தேர்தல் பாட்டியும் திரு மகேந்திரனை தனிப்பட்ட செல்வாக்குலயே 50,000 வாக்குகளை வச்சிருந்தவங்க அவங்க இந்த அதிமுகவோட சேர்ந்து போட்டியிடும் போது அவங்க எடுத்த வாக்குல பாதி வாக்கு, முக்கால்வாசி வாக்குக்கு தான் அவங்க போனாங்க. தாவேக்கா வேட்பாளர் பெரிய வாக்குகள் வித்தியாசப்பட இந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. ஒரு தேர்தல் முடிவு இன்னொரு தேர்தலுக்கு பொருந்தாது. ஒரு தேர்தல் செல்வாக்கு இன்னொரு தேர்தலுக்கு பொருந்தாது. அதிமுக வெற்றி பெறும், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரும், திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார் அப்படின்ற அடிப்படையில இப்ப ராஜினாமா பண்ணிருக்கிற அந்த 6 பேரையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கியிருக்காங்க அந்த தொகுதி மக்கள். ஆனா தேர்தல் முடிவு வேறையா இருக்கு. பெரும்பான்மை பலம் தாவேக்காவுக்கு தான் கிடைச்சிருக்கு. முதல்வராக திரு விஜய் தான் தொடர போறாருங்கிற போது மக்களுடைய முடிவு என்னவா இருக்கும்? விஜய் சென்ட்ரிக்கா அந்த தேர்தல் போனா விஜய்க்கு ஆதரவா இந்த தேர்தல் போகும். ஆனா இவங்க 6 பேர் ரிசைன்மெண்ட்க்கு எதிராக அந்த தொகுதி மக்களோட மனநிலை மாறுது. 6 பேரும் இந்த தொகுதி மக்கள்கிட்ட அனுதாபத்தை பெற முடியல. செயற்கையா வந்த இடைத்தேர்தல். இந்த தேர்தலில் இவங்களால அந்த அனுதாபத்தை பெற முடியலன்னா இவங்களுக்கு எதிராக போகும். இதுக்கு உதாரணம் வந்து 67 திமுக வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நடந்த நாகர்கோவில் பாராளுமன்ற தேர்தலில் காமராஜர் பெரு வெற்றி பெற்றார். சரி, ஓகே. இந்த மாதிரிப்பட்ட உதாரணங்கள் பல விஷயங்கள் இருக்கு. சரி, ஓகே. திரு வில்சன், விஜய் சென்ட்ரிக்கா இந்த தேர்தல் பார்க்கப்படாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? 26 சட்டமன்ற தேர்தல் அப்படி பார்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. புதுசா திரு விஜய் களத்துக்குள்ள வரார்.
தேர்தல் முடிவுக்கு பிறகு இந்த இடைத்தேர்தல் விஜய் சென்ட்ரிக்கா பார்க்கப்படுமா, பார்க்கப்படாதா? அதாவது களங்கம் இல்லாத ஒரு விஜயை பார்த்ததற்கும் இப்பொழுது களங்கத்தோடு கூடிய விஜய் பார்க்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். களங்கம், அது களங்கம் அப்படின்றது நான் என்னன்னா, சாதுரியம், சாமர்த்தியம், சந்தர்ப்பவாதம், ராஜதந்திரம் எல்லாமே சேர்ந்து ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா விஜயை பார்க்கறதுக்கும். இதெல்லாம் பாசிட்டிவான வார்த்தைகள் தானே? இல்ல, இது எல்லாமே அப்பழுக்கற்ற விஜய் கிட்ட இல்ல தேர்தலுக்கு முன்னாடி. அப்ப அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்குது பாருங்க. இப்ப நீங்க சொன்ன அத்தனையும் ஐயா ஸ்டாலின் கிட்டையும் கூட இருக்குது, ஐயா எடப்பாடி கிட்டையும் அதிகமா இருக்குது. விஜய் கிட்ட நான் தேர்தலுக்கு பிறகு சொன்ன விஷயங்கள். அப்ப அரசியல்வாதி கிட்ட இவரும் ஒரு அரசியல்வாதி கணக்குல வந்துட்டாரு அப்படின்றது எல்லா இடத்துலையும் வந்து அது பார்க்கக்கூடிய அது. அப்ப அந்த சேலஞ்சு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 7 தொகுதி நீங்க சொன்னீங்கன்னா திருச்சி கிழக்கு முதற்கொண்டு விஜய் ஜெயிக்கிறது பெரிய சவால் தான். அது வந்து அந்த சேலஞ்சை எப்போ நீங்க பார்க்க முடியும்னா, நீங்க சொன்ன மாதிரி 2019 அப்போ நடந்த இடைத்தேர்தல் அது கட்சியிலேருந்து உடைத்து அதிமுகலேருந்து ஒரு கணிசமான பிரிவு போய் தனியா நிக்குது. அப்போ ஆட்சியை தக்க வைக்கிறது நடக்கிற தேர்தலில் பாருங்க, அது வந்து பாதி துரோக தேர்தல். அவங்க போய் திமுக சேரல, தனியா தான் நிக்கிறாங்க. அந்த பாதி துரோக தேர்தலே 22 தொகுதி இடைத்தேர்தலில் நாடாளுமன்றத்தில் 40 தொகுதியில 39 வாஷ் அவுட் அதிமுக. மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா இல்ல, இரட்டை தலைமை, எல்லா குழப்பம். அந்த குழப்பத்துக்கு நடுவையும் 9 தொகுதியில அந்த பாதி துரோக இடைத்தேர்தலில் ஜெயிச்சாங்க. அப்போ இப்போ முழு துரோக இடைத்தேர்தல் நடக்குது, முழு துரோகம். இந்த முழு துரோக இடைத்தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? இல்ல அப்படி பார்ப்பாங்களா? செயற்கையாக ஒரு தேர்தல் நடக்குதுன்னு மக்கள் பார்ப்பாங்களா, இல்ல விஜய் சென்ட்ரிக்கா நடக்குது அப்படின்னு மக்கள்? இல்ல, மக்கள் எப்பவுமே அதை யோசிப்பாங்க. 1980ல் 2 தொகுதி தான் பாராளுமன்றத்தில் ஜெயிச்சார் எம்ஜிஆர். அவர் ஆட்சியை கலைச்சாச்சு. கலைச்ச பிறகு போய் நியாயம் கேட்டார். இது அநியாயம் அப்படின்றது மக்களுக்கு தெரிஞ்சது. அந்த நேரத்தில் மக்கள் உணர்ந்தாங்க. உணர்ந்த உடனே அபரீதமா அவரை வெற்றி பெற வச்சாங்க 1980 6 மாசம் இடைவெளியிலே. அது போல இந்த தேர்தலையும் அந்த நியாயம் கேட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி போராடுவார்கள். போராடும் போது அந்த நியாயத்தை மக்கள் கொடுப்பாங்க. ஏன்னா விசிற தோக்கடிச்ச மக்கள் சார் அந்த இடத்துல. சரி திரு காமேஷ், எனக்கு 108 இடங்கள் கிடைச்சிருக்கு, பெரும்பான்மை எண்ணிக்கையில் கிடைக்கல. கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு இந்த ஆட்சியை நடத்துறோம். ஆனால் கூட்டணி கட்சிகள் தாங்கள் கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டார்கள். அந்த அடிப்படையில் ஒரு தேர்தல் வருது, எனக்கு பெரும்பான்மை இடங்களை கொடுங்கன்னு திரு விஜய் மக்களிடம் போகும்போது அதற்கு மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய ஆதரவு வேற. இருக்கிற எண்ணிக்கையை நான் கூட்டணுங்கிறதுக்காகவே செயற்கையாக மற்ற கட்சியிலிருந்து, குறிப்பாக அதிமுகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து இங்க சேர்த்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தி கட்சிக்குள்ள கொண்டு வரும் அந்த நடவடிக்கையை மக்கள் எதிர்ப்பார்கள்னு திரு வில்சன் சொல்றார். அதே அண்ணன் வில்சனுக்கு தான் நானும் சொல்லணும்னா, சென்ற ரவுண்ட்லேயே முடியல. அவர் ஒரு திருக்குறளை சுட்டி காமிச்சு பேசினாரு. அதே திருக்குறளை தான் இன்னா செய்யாமை அப்படின்ற ஒரு அதிகாரமும் இருக்கு. சரிங்களா? அந்த பாயிண்ட்ல நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, எதனால சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது? எதனால இத்தனை வரைக்கும் தோத்ததுக்கு அப்புறம் இந்த திமுக அதிமுக இது வரைக்கும் தோத்ததே இல்லையா? தோத்துருக்காங்க. 2021 தோத்துருக்காங்க, 2019 இல்ல சார். வர அதுதான் சொல்ல வரேன். இப்போ அப்பெல்லாம் கட்சி விட்டு வெளியில போகாதவர்கள் இப்ப ஏன் கட்சியை விட்டு இத்தனை சீனியர்ஸ் பேசிட்டு இருக்கிற வந்து விஜயபாஸ்கரா இருக்கட்டும், எஸ்ஐகே சுப்பு, எல்லாருமே லீடர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு எம்சி சம்பத்தாட்டம். நீங்க வந்த வெளியாட்கள்லாம் பாருங்க, கடம்பூர் ராஜு வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா சீனியர்ஸையும் வெளில வராங்க. ஏன் என்றால் அந்த இடத்தில் நடக்கும் தவறு. எப்ப நீங்க திமுக அதிமுக ஒன்னு சேரணும் அப்படின்ற ஒரு இதை போட்டுட்டீங்களோ அன்னைக்கே இவங்க வந்து, ஏன்னா இவங்க இன்னைக்கு இல்ல சார், பிறந்ததுல இருந்தே அவங்க அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்தவங்க. இல்ல நீங்க சொல்ற விமர்சனம் திமுக அதிமுக மேல இருக்கு. ஆனா நம்பிக்கை வாக்கெடுப்பு நடப்பதற்கு முதல் நாள் திரு சி.வி. சண்முகத்தை போய் திரு விஜய் பார்த்தது விமர்சனத்திற்கு. ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருக்கிறவங்களை கட்சிக்குள்ள சேர்க்கிறது விமர்சனத்துக்குள்ளாது. இந்த இடத்துல தாவேகா எப்படி ஜஸ்டிஃபை பண்ண? அதான் சொல்ல வரேன். இந்த இடத்துல நீங்க இதை மட்டும் நீங்க பார்க்க கூடாது. இது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும், விசிகா தோழர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க முன்னெடுத்தார்கள், இதை எங்களுக்கே உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் அப்ப அவங்களுக்குள்ள இருக்காங்கல்ல, அப்போ வந்து இது நடக்கவே கூடாது அப்படின்றதுல அவங்க எவ்வளவு ஒரு இதுவா இருப்பாங்கன்னா நீங்க சொல்ல வரேன். தவறை சரி செய்வதற்கு ஒரு நிமிஷம் மன்னிப்பு கடிதம் கொடுக்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ அவங்க மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்கல, எது கொடுத்தாங்க? சரி பதில் சொல்ல பேசுறேன். அப்போ இந்த கூட்டணி, அதாவது இப்ப சொல்றோம் இல்லையா, இது வந்து 5 வருஷம், சரி இப்ப சொல்லிட்டீங்க 5 வருஷம் கழிச்சு 2031 எலெக்ஷன் வரும்போது திமுக அதிமுக சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருச்சு. தாவேகா வந்து ஒரு மிக பலம் வாய்ந்த கட்சியா மாறிடுச்சுங்க. அசைக்க முடியாத, நாளைக்கு வந்து ஒரு
கூட்டணி புது கூட்டணி ஒரு மக்கள் தமிழ்நாட்டுல தானே முடிவு பண்ண அவங்க போறாங்க, கொண்டு அதையும். வராங்க. அப்போ வேணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு சார், பண்ண அவங்க போறாங்க. கேக்குறாங்கல்ல, அந்த ராஜினாமா பண்ண எம்எல்ஏக்கள் என்ன கேக்குறாங்கன்னா, இல்ல, அதை மக்கள் தானே முடிவு பண்ண போறாங்க, வேணுமா இதுக்கப்புறம் வேணாமா. எதிர்த்து நிக்கிற திமுக எதிர்த்து நாங்க வாக்கு வாங்கியிருக்கோம். நான் இப்ப போயிட்டு என்னன்னு நாளைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ரெண்டு பேர் கூட்டணி போட்டுட்டாங்கன்னா நான் எப்படி என் மக்கள் முதில முழிக்க முடியும்? நான் எப்படி வாக்கு இல்ல, அது அப்ப காரணம் சொல்லி வெளியே வந்தா மக்கள் ஏத்துக்க அததான் போறாங்க. சார் இப்பவே வச்சுட்டாங்க. இப்பவே செஞ்சுட்டாங்க. அததான் நான் சொல்ல வரேன். வைகோவே அப்படிதான் சொல்றாரு சார், நன்றி. இன்னும் 4-5 காலத்துல கழிச்சு இன்னும் வேற ஆளு சொல்லுவாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தலுக்கும் நன்றி. நேர்பட பேச நிறைய பேர் அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு